ஏய், எங்க போற? பாத்து போ. இப்படி கண்ணை மூடிட்டா ரோட்ல நடக்கிறது? பைக்ல வேகமா வந்த அவன் இவங்க பக்கத்துல வந்ததும் பைக்க ஸ்லோ பண்ணி இப்படி கத்தவும் சுஜாதாவோட 10 வயசு பொண்ணு ரியா அம்மாவை ஏறிட்டு பார்த்தா. சுஜாதா மகளோட கைய இறுக்கமா பிடிச்சிட்டு பதில் எதுவும் சொல்லாம வேகமா நடந்தா. வீட்டுக்கு வந்ததும் ரியா அம்மா கிட்ட, அம்மா ஏன் நீங்க எதுவும் சொல்லல? நம்ம ரோட்ல ஓரமா தானே நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அந்த பைக்காரன் நம்மள பார்த்து எப்படி கத்துனா? ஏமா நீங்க பதில் சொல்லலன்னு கேட்டா. அதுக்கு சுஜாதா, ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. பதில் சொல்றது எப்போதும் தைரியம் இல்ல. சில சமயம் பொருட்படுத்தாம நடந்து போறதுதான் மிகப்பெரிய வலிமை. அது பயம் இல்ல, அது உன் ஆற்றலை எங்க செலவழிக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறது. தைரியசாலிங்க, வலிமையானவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா. உடனே ரியா, புரியுதுமா, நீங்க பயந்து மௌனமா இல்ல, நீங்க அமைதியா இருக்கிறத தேர்ந்தெடுத்தீங்க, அப்படிதானு கேட்டா. அதுக்கு சுஜாதா, சரியா சொன்ன ரியா, உண்மையான தைரியம் அதிகமா கத்துறவங்க கிட்ட இல்ல, ஆழமா யோசிக்கிறவங்க கிட்ட தான் இருக்கு. உன் சண்டைகளை தேர்ந்தெடு. எல்லா சண்டைகளும் உனக்கு தகுதியானவே இல்ல. சில சமயம் விலகி செல்றதுதான் மிகப்பெரிய பதிலடின்னு சொன்னான். ஆமாங்க, இது ரொம்ப சரி. சில பேரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே தங்களோட சத்தத்தை உயர்த்தி அதிகாரத்தோட தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. மற்றவங்க அவங்களுக்கு ஈக்குவலா சத்தம் போட பிடிக்காம அமைதியாயிருவாங்க. அதுக்காக அவங்க கருத்துக்களை இவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. கத்துறவங்களோட ஆர்கியூ பண்ண இவங்களுக்கு பிடிக்கல, இது அவங்களோட பண்புகளை வெளிப்படுத்துது. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் அப்படின்னு பைபிளையும் நம்ம கத்துக்கிடுறோமே.